விசேஷத்தின் அந்த இறுதி அதிகாரத்தை நாம் படிக்க இருக்கிறோம். கணேசன் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு நக்சல் மாதிரி ஆரம்பத்திலிருந்து என்ன படிச்சோம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆகவே அதை நான் சொல்லிவிட்டு கடைசி 2 அதிகாரத்திற்கு நாம் செல்லுவோம். மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். மத்தேயு சுவிசேஷத்திலே தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு ஆக்கியோன் அங்கே குறிப்பிடுகிறார். தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். பழைய ஏற்பாடு முடிகிறது. அங்கே அதனுடைய அதை பழைய ஏற்பாடு முடிந்தவுடனே புதிய ஏற்பாடு அங்கே ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் பொழுது வேத புத்தகத்திலே மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் வேத புத்தகத்தை அங்கே அமைக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷத்தை முதலாவது வைக்காமல் மத்தேயு சுவிசேஷமானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதைதான் நாம் சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டின் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மேசியா ஒருவர் வருவார், மேசியா வருகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தோடு அங்கே நிறைவடையும் பொழுது இங்கே யோவான் ஸ்நானகன் எழும்பி சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே மத்தேயு சுவிசேஷம் முதலாவது அங்கே வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மத்தேயு சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்பதிலும் விஷயம் இருக்கிறது இல்லையா? யூதர்களுக்கு எழுதப்பட்ட அந்த சுவிசேஷம் என்று படிக்கிறோம். யூத ஜனங்களுக்கு இங்கே முதலாவது யூத ஜனங்களுக்கு வரக்கூடிய அந்த நற்செய்தி என்னவென்றால், இதுவரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருந்த மேசியா இதோ வந்துவிட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகமாக மத்தேயு சுவிசேஷம் அங்கே வைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். ஏறக்குறைய 11 முறை மத்தேயு சுவிசேஷத்திலே வேத வாக்கியம் நிறைவேறும்படி இது நடந்தது என்று சொல்லி 11 முறை வருகிறதை மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் படிக்க முடியும். இதையெல்லாம் நாம் ஏற்கனவே படித்ததுதான். இப்பொழுது அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷத்திலே இந்த மார்க்கு எழுத்தாளர் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக பார்க்கிறார்? தேவனுடைய பாடுபடும் வேலைக்காரனாக பார்க்கிறார் இல்லையா? அங்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரனாக சித்தரிக்கிறார். இஸ் a servant of God என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பாடுபடக்கூடிய மேசியாவாக அங்கே சித்தரிக்கிறார். மத்தேயு ஒரு ராஜாவாக சித்தரிக்கிறார். மார்க்கு பாடுபடக்கூடிய பாடுகள் உள்ள மேசியாவாக சித்தரிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக மரிக்கக்கூடிய அங்கே மேசியாவாக இங்கே சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷமானது சிலுவையை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. மார்க்குவினுடைய தலையாய நோக்கம் என்னவென்றால் சிலுவையாக காணப்படுகிறது. அவருடைய பாடுகளை அதிகமாக சொல்லக்கூடியதுதான் மார்க்கு சுவிசேஷம். முதலாவது சுவிசேஷம் என்ற அந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றால் மார்க்கு சுவிசேஷத்திலே தான் என்ன செய்கிறது என்றால் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே மார்க்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே இதோ இவர்தான் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியவர், நம்முடைய பாடுபடக்கூடிய மேசியா என்பதை அறிவிப்பதிலே மார்க்கு முந்தின நிலைமையில இருப்பதை நாம் காண முடியும். அடுத்தது லூக்கா சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் இரட்சகராக காட்டாமல் அங்கே லூக்கா ஆக்கியோன் என்ன செய்கிறார் என்றால் அவர் உலகத்திற்கான இரட்சகராக என்ன செய்கிறார் என்றால் காட்டுகிறார். He is the savior of the world என்று சொல்லி காட்டுகிறார் இல்லையா? லூக்கா யாருக்கு எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். அது புறஜாதி எழுத்தாளர் தான் அங்கே எழுதுகிறார். லூக்கா மருத்துவர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார் என்றால் அங்கே எழுதுகிறதை, புறஜாதி ஜனங்களுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தையும் என்ன செய்கிறார் என்றால் எழுதுகிறார். நாம் படிக்கும் பொழுது இந்த 2 புத்தகத்தையும் இணைத்து என்ன செய்தோம் என்றால் படித்தோம். இந்த 2 புத்தகத்திலும் அவருடைய பார்வை எப்படி இருந்தது, கிறிஸ்துவை பற்றிய பார்வை எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த லூக்கா சுவிசேஷத்தை படிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளையும் சேர்த்து நாம் படித்தோம். ஆகவே லூக்காவினுடைய பார்வை என்னவென்றால் ரட்சிப்பின் நற்செய்தி எல்லா ஜனங்களுக்கும் என்பதே அவருடைய அங்கே குறிப்பாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது லூக்காவிலே சில சிறப்பு வாய்ந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். என்னவென்றால் கிறிஸ்து யாவருக்குமான இரட்சகர், சமாரியருக்கு,
ஆயக்காரர்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, எளியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இரட்சகராக லூக்காவினுடைய புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு மட்டுமல்ல ரட்சிப்பு, யூதர்களுக்கு மட்டுமல்ல நற்செய்தி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், எங்கும் எல்லாருக்கும் என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து எல்லாருக்குமானவர் என்பது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் நாம் காண்கிறோம். அடுத்தது யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த யோவான் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது உண்மையான சாட்சி என்ற அந்த வார்த்தை யோவானிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். யோவான் எதற்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் என்றால், அங்கே இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் அங்கே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறேன், நான் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கடைசி அதிகாரத்திலே அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே யோவான் எல்லாவற்றையும் சாட்சியின் மூலமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இது ஒரு 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 கட்டுக்கதை அல்ல, எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது, சாட்சி இருக்கிறது என்று சொல்லி அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவகுமாரன் என்பதற்கு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களை அவர் பொறுக்கி எடுத்து என்ன செய்கிறார் என்றால் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இல்லையா. வேற எந்த சுவிசேஷத்திலும் இல்லாத அற்புதங்களை இங்க யோவான் என்ன செய்கிறார் என்றால் பிரத்யேகமாக கொண்டு வந்து நிறுத்தி இந்த அற்புதங்கள் மூலமாக, இந்த சாட்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர் மெய்ப்பிக்கிறதை, உலகம் அனைத்திற்கும் மெய்ப்பிக்கிறதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். அடுத்ததாக கலாத்திய நிருபத்திலே நாம் படிக்கும் பொழுது நமக்கு சுதந்திரத்தை உண்டாக்கினவர் என்று சொல்லி கலாத்திய நிருபத்திலே இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். நமக்கு சுதந்திரத்தை உண்டாக்கினவர். நாம் அடிமைத்தனத்தில இருந்தோம், பல்வேறு அடிமைத்தனத்தில இருந்தோம், நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில இருந்தோம். ஆனால் அவைகளிலிருந்து எல்லாம் நம்மை விடுதலையாக்கினவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். எபேசிய நிருபத்திலே கிறிஸ்து மிகப்பெரியவர் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவிலே எல்லாம் உள்ளது, எல்லாமே கிறிஸ்துதான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய புஸ்தகம் தான் எபேசிய நிருபமாக இருக்கிறது. பிலிப்பியர் நிருபத்திலே எல்லாமே கிறிஸ்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 1 வசனத்துல படிக்கிறோம், எல்லாமே கிறிஸ்து. அதாவது விசுவாசிகளாகிய நாம் பெற்றிருக்கக்கூடிய எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது என்பதுதான் பிலிப்பியர் நிருபத்தினுடைய அங்கே மைய பொருளாக இருக்கிறது. கிருபையும் சமாதானமும் கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. 1 வசனத்திலே நாம் படிக்கிறோம். உருக்கமான அன்புள்ளவர் என்று சொல்லி நாம் 1:8 படிக்கிறோம். நீதியின் கனிகளை தரக்கூடியவர் என்று 1:10 நாம் படிக்கிறோம். தாழ்மையுள்ள கிறிஸ்து என்று அங்கே அறிமுகப்படுத்துகிறார். 2:5 9 11 வரையுள்ள வசனங்களிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக சமீபமாக உள்ள கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நம்மை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து என்று 4:13 சொல்லுகிறார். ஆகவே பிலிப்பியர் பொறுத்த மட்டிலும் எல்லாமே கிறிஸ்து. விசுவாசிகள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வரங்கள், கனிகள் எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து கொலோசிய நிருபத்திலே தேவனுடைய பரிபூரணமாக கிறிஸ்து உள்ளார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய, அதாவது தேவனுடைய பரிபூரணம் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லக்கூடிய புஸ்தகம் தான், நிருபம் தான் கொலோசிய நிருபம். தெய்வீக தன்மையுடைய கிறிஸ்து, எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தின பேருமானவர் கிறிஸ்து, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கிறிஸ்து, மன்னிக்கிறவர் கிறிஸ்து, தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் கிறிஸ்து என்று சொல்லி ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் என்ன செய்கிறார் என்றால் அந்த குறுகிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவே பரிபூரணர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரிலே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கேயர் 2 நிருபங்களிலே அதிகமாக இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர் என்று சொல்வதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீவிரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2வதாக நாம் படித்தோம், அவர் பிதாவுக்கு சமமானவர் என்று சொல்லி அங்கே தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக தெய்வீக செயலிலே சமமானவர் என்று சொல்லுகிறார். எப்படி பிதாவானவர் உருவாக்குகிறாரோ, அவர் எல்லாவற்றையும் செய்கிறாரோ, அதை போலவே கிறிஸ்துவும் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார்.
ஆகவே அவர் பிதாவுக்கு சமமானவர் என்பதை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் யெகோவாவாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் யெகோவா இரட்சகர் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை இந்த 2 நிருபங்களிலும் அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வர இருக்கக்கூடிய மேசியாவாக அங்கே குறிப்பிடுகிறார். நம்முடைய ஜனங்களை வந்து கூட்டி சேர்க்கக்கூடிய மறுபடியும் வரக்கூடிய கிறிஸ்துவாக அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கோபாக்கனியிலிருந்து நம்மை காக்கக்கூடிய கிறிஸ்து என்று சொல்லி தெசலோனிக்கேய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே தெசலோனிக்கேய 2 புஸ்தகங்களிலும் கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சமமானவர், அவர் தெய்வீகமானவர், அவர் மறுபடியும் வரக்கூடியவர் என்று சொல்வதிலே அவர் கருத்தாக இருக்கிறதை இந்த நிருபம் போதிக்கிறது. அடுத்தது போதக நிருபங்கள் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய இந்த நிருபங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்வதிலே அங்கே தீமோத்தேயுக்கு எழுதின அந்த அதாவது போதக நிருபத்திலே அவர் கருத்தாய் இருக்கிறதை நாம் படிக்க முடியும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நம்முடைய நம்பிக்கையாக இருப்பவர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக மனிதனாய் வந்த இரட்சகர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாவிகளின் இரட்சகர் என்கிறார். ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இரட்சகர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் படிக்கும் பொழுது 1 தீமோத்தேயுவிலே சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை பேதுரு தீமோத்தேயுவுக்கு எழுதக்கூடியதை நாம் அந்த வகுப்பில் எல்லாம் படித்தோம். சுவிசேஷத்தினுடைய அந்த மகத்துவத்தை அவர் அதிகமாக சொல்லுகிறார். அதை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்றால் திருப்பி பாருங்கள். அந்த சுவிசேஷத்தின் மகத்துவத்தை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவை நீங்கள் படிக்கும் பொழுது ரட்சிப்பினுடைய வரலாற்று என்ன செய்கிறார் என்றால் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக 2 தீமோத்தேயுவிலே கிரியையின் மூலமாக ரட்சிப்பு என்பதனுடைய பிரச்சனை என்ன? ஒருவன் கிரியின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்வான் என்றால் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை இந்த போதக நிருபத்திலே பவுலடியார் தெளிவாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய தெரிந்தெடுப்பு தனிப்பட்ட மற்றும் சமூகமாகவும் இருக்கிறது என்பதை தனிப்பட்ட விதத்திலும் தெரிந்தெடுக்கிறார், சமூகமாகவும் தெரிந்தெடுப்பதிலே அவருடைய செயல்பாடு, கிறிஸ்துவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். அடுத்தது எபிரேய புஸ்தகத்திலே அதிகமாக இந்த எபிரேய புஸ்தகத்தை நாம் படித்தோம். அதிலே ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து அதாவது எப்படியெல்லாம் மேன்மையுள்ளவராக இருக்கிறார், எல்லாரிலும் எப்படி மேன்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் மேன்மையுள்ளவர், எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவர் என்பதுதான் எபிரேய புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபினுடைய பார்வை கிறிஸ்துவை பற்றி எப்படி இருக்கிறது என்றால் சோதிக்கப்பட முடியாத கிறிஸ்து என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கிறது. கிறிஸ்து அவர் தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நாம் என்ன செய்ய முடியாது? பாவத்தினாலே அவரை சோதிக்க முடியாது. அவர் யாரையும் சோதிப்பவரும் அல்ல என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. அடுத்தது 1 பேதுரு புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு எழுதின 2 புஸ்தகங்களிலே 1வது நிருபத்திலே பாடுகள் அடைந்த கிறிஸ்து என்று சொல்லி அங்கே குறிப்பிடுங்க. பேதுரு நிருபத்திலே 2 பார்வைதான் பேதுருவுக்கு இருக்கிறது. கிறிஸ்துவை என்ன பாடுகள் அடைந்த, பாடுபடக்கூடிய கிறிஸ்து, அடுத்ததாக உயர்த்தப்பட்ட கிறிஸ்து. அவர் மரித்தார், ஆனாலும் என்ன செய்தார்? உயிர்த்தார் என்பதுதான் பேதுருவினுடைய முதல் நிருபத்தின் அங்கே கருப்பொருளாக இருக்கிறது. 2வது பேதுருவிலே இந்த நிருபத்திலே விசுவாசத்தை தரக்கூடிய கிறிஸ்து, நம்மை அழைத்த கிறிஸ்து, திவ்ய வல்லமையை தரும் கிறிஸ்து, வாழ்வின் முடிவை அறிவிக்கக்கூடிய கிறிஸ்து, யாவரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய கிறிஸ்து, நீதிமானை ரட்சிக்கக்கூடிய கிறிஸ்து, நீடிய பொறுமையுள்ள கிறிஸ்து, சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள கிறிஸ்து என்பதுதான் 2 பேதுரு நிருபத்திலே பேதுருவினுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்தது 1 யோவான் நிருபத்திலே நாம் வரும் பொழுது யோவான் தன்னுடைய நிருபத்திலே 3 யோவான் இருக்கிறது அல்லவா? 1 யோவான், 2 யோவான், 3 இது மொத்தமாக நாம் சேர்த்து படித்தோம். இதிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஜீவ வார்த்தையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து, 2வது ஜீவனாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து, அதாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். 3வதாக நித்தியமான ஒளியாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். 4வது
நித்திய பாவ பரிகாரியாகிய கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். ஐந்தாவதாக அபிஷேகம் பண்ணக்கூடிய கிறிஸ்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதுதான் யோவானுடைய நிருபத்திலே நாம் காணக்கூடியது. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன ஆரம்பத்திலிருந்து நாம் படித்தோம்? முதலாவதாக வெளிப்படுத்தலில் அதிகாரமுடைய கிறிஸ்து என்று சொல்லி நான் பார்த்தோம் இல்லையா? எல்லா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் இந்த வெளிப்படுத்தலினுடைய அதிகாரத்தை அவரே கொண்டவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது வெளிப்படுத்தலின் அதிகாரமுடைய கிறிஸ்து. இரண்டாவதாக மரணம் பாதாளத்தின் மேல் அதிகாரமுடைய கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்த்தோம். மரணம் பாதாளத்தின் மேல் அதிகாரமுடைய கிறிஸ்து. மூன்றாவதாக சபையின் மேல் அதிகாரமுடைய கிறிஸ்து. மூன்றாவதாக சபையின் மேல் அதிகாரமுடைய கிறிஸ்து. நான்காவதாக ஆட்டுக்குட்டியாக உள்ள கிறிஸ்து என்று சொல்லி அதை தான் நாம் இப்பொழுது படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே முதலாவதாக நாம் படித்தது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய அங்கே ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து. இரண்டாவதாக ஆராதிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று நாம் படித்தோம். மூன்றாவது முத்திரையை உடைக்கும் வல்லமையுடைய ஆட்டுக்குட்டியானவர். நான்காவதாக மெய்ப்பனாய் உள்ள ஆட்டுக்குட்டியானவர். ஐந்தாவதாக மணவாளனாக உள்ள ஆட்டுக்குட்டியானவர். இப்பொழுது நாம் படிக்க இருப்பதுதான் புதிய வானம் புதிய பூமியிலே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். புதிய வானம் புதிய பூமியிலே வீற்றிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய பார்வையை திருப்புவோம். போன வாரத்திலே நாம் மணவாளனாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழாக நாம் அநேக விஷயங்களை நாம் படித்தோம். இப்பொழுது புதிய வானம் புதிய பூமியிலே இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஒரு அற்புதமான வேத வாக்கியம். அறிவியலினாலே விளக்க முடியாத ஒரு வேத வாக்கியம், வசனம். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வசனம், அல்லது மனிதனுடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வசனம். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான் இந்த 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்றைக்கு வரைக்கும் மனிதன், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை தவிர உலகமானது உலக அறிவியலானது இன்றைக்கு வரைக்கும் ஆதியாகம புஸ்தகத்தை என்ன செய்கிறது இல்லை என்றால் ஒத்துக்கொள்வதே இல்லை, இல்லைங்களா? தேவன் படைத்தார் என்பதை ஒத்துக்கொள்வதே இல்லை. தேவன் 6 நாளிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த முதல் புத்தகத்தையே இன்னும் உலகம் என்ன செய்ய முடியலன்னா புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா அப்படி இருக்க 21ஆம் அதிகாரத்தை எப்படி மனிதனால் புரிந்து கொள்ள முடியும்? ஆதியாகம முதல் புஸ்தகத்தையே இன்னும் மனிதனால் புரிந்து கொள்ளாதிருக்க, இந்த வேதத்தின் கடைசி புத்தகத்தை ஒரு காலமும் மனித யுக்தியிலே, மனித ஞானத்திலே, மனித அறிவியலிலே, மனித தொழில்நுட்பத்திலே அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு யூனிக்கான, ஒரு பிரத்யேகமான, மகிமை நிறைந்த ஒரு வார்த்தை தான், வசனம் தான் இந்த 1ஆம் அதிகாரம். என்ன இங்க நாம் படிக்கிறோம்? நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன ஆயிற்று? ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த பூமியிலே 3/2 பங்கு என்னதுங்க? சமுத்திரம் தான், இல்லையா? இந்த பூமி முழுவதும் சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் இல்லை என்று, அதாவது இந்த பூமியை கடவுள் எப்படி படைத்தார் என்றால், ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது, தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது பிரத்யேகமாக படைத்தார். எப்படி என்றால், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக படைத்தார், இல்லைங்களா? ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக படைத்தார். மனிதனை படைக்கும் பொழுது முதல் நாள்ல மனிதனை படைக்கவில்லை. எப்பொழுது படைத்தார் நாம் படிக்கிறோம்? 6ஆம் நாளிலே மனிதனை என்ன செய்தார்? படைத்தார். ஏன் 6ஆம் நாளிலே படைத்தார் அப்படின்னா, அவனுக்கு என்ன எடுக்கும்? பசி எடுக்கும், இல்லையா? பசி எடுக்கும். முதல்ல மனிதனை படைச்சிருந்தா அவனுக்கு என்ன இல்ல? சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருப்பாரு, ஆண்டவரே எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்ட்டு.
அதனாலேதான் ஆண்டவர் ஞானமாய் எல்லாவற்றையும் முதலாவது படைத்து விட்டு கடைசியில் என்ன யாரை படைக்கிறாரு? மனிதனை படைக்கிறார் இல்லைங்களா? அப்ப மனிதன் ஒன்றோடு கூட தொடர்புடையவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பாருங்கள். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இருக்க முடியாது இல்லைங்களா? சமுத்திரம் இல்லை என்றால் எது இருக்க முடியாது? ஜீவராசிகள் வாழ முடியாது. உலகத்தினுடைய இந்த இயற்கை சூழ்நிலைகளே என்ன ஆயிடும் தெரியுமா? எல்லாமே முடங்கி போய்விடும். எதுவுமே நடக்காது, மழை பெய்யாது, எதுவுமே உண்டாகாது. அப்படிதான் முதல் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார் என்றால் ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். ஆனால் இந்த இரண்டாம் புதியதாக தேவன் படைக்கக்கூடிய இந்த புதிய வானம், புதிய பூமி, இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த வானம் பூமியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அப்படின்றால் என்ன தெரியுமா? இந்த புதிய வானமும் புதிய பூமியும் எதையும் சாராத ஒன்றாக இருக்கிறது. எதையும் சாராத ஒன்று. இதற்கு அது இருந்தால்தான் இருக்க முடியும் என்கின்ற நிலைப்பாடு இந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கிடையவே கிடையாது. அப்படிதான் இந்த புதிய வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். இங்கே நாம் படிக்கும் பொழுது எப்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இல்லைங்களா? அப்படிதான் நாம் படிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அகிலாண்டத்தை இல்லையா? கோடி கோடி கோடியாக இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலங்களை எல்லாம் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்புறம் எதை படைச்சாரு? பூமியை படைத்தார். இப்ப இந்த அறிவியலாளர்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. என்ன தெரியுமா? சேட்டலைட் எல்லாம் அனுப்பிச்சு, ராக்கெட் எல்லாம் வானத்துக்கு அனுப்பிச்சு, பல கோள்களுக்கு அனுப்பி அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். என்னன்னா, உயிரினங்கள் மற்ற கோள்களிலே இருக்கிறதா இல்லையா? மற்ற கோள்களிலே தண்ணீர் இருக்கிறதா? உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்று சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன செய்யறாங்க தெரியுமா? ராக்கெட் எல்லாம் மேல அனுப்பி அங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இருந்ததாக என்ன செய்யல? கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா கடவுள் அதை என்ன செய்யல? எங்கேயுமே உயிரினங்களை படைக்கவே இல்லை. வேதம் அதிதான் கூறுகிறது. இந்த முதல் அதிகாரத்தையே மனித அறிவியலால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பூமியிலே மட்டும்தான் தேவன் எதை படைத்தார்? ஜீவராசிகளை படைத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேற எங்கேயுமே என்ன கிடையாது? ஜீவன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. பூமியிலே மட்டும்தான் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் இங்கே படிக்கும் பொழுது இந்த 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியாகம வசனத்தை போலவே இங்கேயும் சொல்லப்படுகிறது. தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும். அப்படின்றால் என்ன? ஏதோ அதாவது பூமியை மட்டும் இங்கே படைப்பதல்ல. தேவன் வானத்தையும் என்ன செய்ய போகிறார்? அங்கே படைக்க போகிறார் என்பதுதான் உண்மை. அப்படின்றால் என்ன? இப்பொழுது இருக்கக்கூடிய சகலமும் என்ன செய்யப்படும் தெரியுமா? மாற்றப்படும். அதைதான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். இப்பொழுது நாம் காணக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த பால்வழி மண்டலமானது மடமடவென்று அகன்று போகுமா? இது இருக்கக்கூடிய இந்த வான மண்டலங்கள் அது இருக்கவே இருக்காது. தேவன் புதிய வானத்தை சிருஷ்டிக்க போகிறார். நினைச்சு பாருங்க. இத படைக்கணும்னா எவ்வளவு எனர்ஜி தேவை? ஒரு சாதாரண ஒரு மோட்டர் ஓடணும்னா என்ன தேவை? எவ்வளவு எனர்ஜி தேவை? இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலங்கள் இன்னும் மனிதனால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ள முடியல. மனிதனால் பார்க்க முடியாதவைகள் இன்னும் அநேகம் இருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையினால் என்ன செய்தார்? படைத்தார். படைத்த அவரே என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் அங்கே நிர்மூலமாக்குகிறார். மடமிடவென்று அகன்று போகும்படியாக செய்து, அதே தேவன் இதை காட்டிலும் பல மடங்கு மிக பிரமிக்கத்தக்க புதிய வானத்தை என்ன செய்ய போகிறார்? படைக்க போகிறார். அது மட்டுமல்ல, நாம் படிக்கிறோம், புதிய பூமியையும் என்ன செய்தேன்? கண்டேன். யோவான் இங்க எழுதும் பொழுது அவருக்கு தெரியும், இப்ப நான் ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதை வச்சுட்டுதான் என்ன செய்யறா தெரியுமா எழுதுறாரு? புதிய பூமியை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற பூமியே அவர் என்ன செய்யல, அப்ப பார்க்காததுனாலதான் என்ன செய்யறாரு? அங்க புதிய பூமியை கண்டேன்னு எழுதுறாரு. இதே பூமியை அவர் அங்க பார்த்திருந்தாருன்னா என்ன செய்திருக்க மாட்டாரு? புதிய பூமின்னு எழுதியிருக்க மாட்டாரு. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியை காட்டிலும் வித்தியாசமான ஒரு பூமியை அவர் என்ன செய்கிறார் என்றால்
தன்னுடைய தரிசனத்திலே அங்கே பார்க்கிறார். அதனாலேதான் அவர் சொல்லுகிறார், புதிய பூமியை கண்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவர் ஏதோ மயக்கத்துல இல்லை இந்த இடத்துல. அவர் தன்னுடைய சொந்த கண்ணாலே என்ன செய்கிறார் தெரியுமா? பார்க்கிறார், அதை எழுதுகிறார், நான் கண்டேன் என்று சொல்லி. ஆகவே தேவன் அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் படைக்க போகிறார். இந்த வானமும் பூமியும் இப்பொழுது உள்ள பூமி வானத்தை போன்றது அல்ல. இதுதான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு ஏக்கம், இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 65 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். இல்லையா? ஆண்டவர் இதை எப்பயே சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவுக்கு இது சொல்லிட்டாரு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி. அதே போல 66 அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். 66:22. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல என்று நாம் படிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தம்முடைய அந்த திட்டத்தை மனுக்குலத்திற்கு என்ன செய்தார் என்றால் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சரி, ஆண்டவர் இந்த புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அதை மட்டும் சிருஷ்டிப்பதல்ல, அதை மட்டும் அவர் உருவாக்கவில்லை. அதோடு கூட சேர்ந்து வேறு சில காரியத்தையும் அதிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து வேறு மாறுபட்ட ஒரு சூழல் அந்த புதிய பூமியிலே இருக்க போகிறது என்பதை இந்த 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், இந்த 65ஆம் அதிகாரம் ஏசாயா 65:17 நாம் படித்தோம் அல்லவா? 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை மட்டும் சிருஷ்டிப்பதில்லை, மாறாக மனதிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் என்ன செய்ய போகிறாராம்? கொண்டு வர போகிறாராம். அல்லது ஞாபக சக்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். நினைவிலே மிகப்பெரிய மாற்றம் என்ன ஆகும்? இந்த புதிய வானம் புதிய பூமியிலே உண்டாக போகிறது. யாருக்கு? யாருக்கு? அந்த புதிய பூமியிலே வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம்? அந்த புதிய பூமியில வாழக்கூடியவர்கள் முந்தினவைகள் இனி என்ன செய்ய மாட்டார்கள்? நினைக்க மாட்டார்கள். மனதுல என்ன ஆகாதாம்? தோன்ற போவதும் இல்லை. கவனிச்சீங்களா? எவ்வளவு ஆறுதலான வார்த்தை இல்லையா? எதுவும் அதாவது இந்த பழைய பூமியிலே இருக்கக்கூடிய எந்த நினைவுகளும் எந்த அந்த தோற்றமும் எதுவுமே எந்த பூமியில இருக்காது. புதிய பூமியில ஒன்றுமே இருக்க போவதில்லை. அது நினைக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த புதிய பூமி என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. அங்கே வாழக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றமுள்ளவர்களாக காணப்படுவார்கள் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இதையே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், ரெண்டு பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு அதாவது வாக்குத்தத்தத்தின்படியே என்ன வாக்குத்தத்தம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே என்ன கொடுத்தார்? வாக்கு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே படித்தோம். நான் புதிய வானத்தையும் புதிய பூமி என்ன செய்ய போகிறேன்? சிருஷ்டிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதற்கு எதிர்நோக்கி என்ன செய்திருந்தார்களாம்? காத்திருந்தார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு என்ன செய்திருந்தார்கள் பரிசுத்தவான்கள்? காத்திருந்தார்களோ அதை போலவே இந்த புதிய பூமியும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று என்ன செய்திருந்தார்களாம்?
காத்து கொண்டிருந்தார்களாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போகல. அதாவது தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலேயே இந்த புதிய வானம் புதிய பூமி வரும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு கூட பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்களாம்? காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த பகுதியானது நமக்கு சுட்டிக்காட்டுது. ஆகவே இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஏக்கமாகவும் இருந்தது. இரண்டாவதாக, இந்த புதிய பூமியிலே ஏற்படக்கூடிய இன்னொரு மாற்றம், அதை குறித்து நாம் படிக்கிறோம். 2வது வசனத்திலே, 2வது வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று நாம் இங்கே படிக்கிறோம். இங்கே ஒரு நகரம் அங்கே வருகிறது. அது பூமியிலிருந்து கட்டப்படக்கூடிய நகரம் கிடையாது. இந்த நகரம் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வரக்கூடிய நகரம் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். அந்த நகரத்தை குறித்து 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறோம். பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். இந்த நகரம் பூமியில கட்டப்படக்கூடிய நகரம் அல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய எருசலேம் அல்ல. இந்த எருசலேம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பரலோகத்திலிருந்து வரக்கூடிய எருசலேமாக இருக்கிறது. பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வர நான் கண்டேன் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நகரத்திற்காக தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார் இல்லையா? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். அதுதான் இதுவா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு நகரத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அதுவாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் கூடாரவாசிகளாக இருந்தார்களாம். ஏன் தெரியுமா? தேவன் கட்டக்கூடிய அந்த கைவேலை இல்லாத வீட்டை நோக்கி எதிர்பார்த்திருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். கவனித்தீர்களா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இவங்கெல்லாம் எந்த நகரத்திற்கு காத்திருந்தார்கள்? அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அதே போல 16வது வசனத்தை பாருங்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். கடைசி பகுதியிலே அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த நகரத்திற்காக தான் அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின்படியாக அவர்கள் எல்லாரும் இந்த பூமியில என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். இந்த புதிய எருசலேமை நாம் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட நகரம்? அது அஸ்திபாரம் உள்ள நகரம் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே இந்த எஸ்கட்டாலஜி படிக்கும் போது நம்ம படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா எனக்கு தெரியல. இந்த நகரத்தின் கீழே எத்தனை அஸ்திபாரங்கள் இருக்கிறது? 12 அஸ்திபாரங்கள் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு அஸ்திபாரத்திலும் ஒவ்வொரு சீசருடைய பெயர்கள் என்ன செய்யப்படுகிறது? அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே அஸ்திபாரம் உள்ள இந்த நகரத்திற்காக தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த புதிய எருசலேமிலே நாமும் என்ன செய்வோம் தெரியுமா? அங்கே காணப்படுவோம். அங்கே நீங்க படிக்கும் பொழுது 2வது வசனத்துல பாருங்க, பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 9வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல், அது கீழே அங்க வருது. ஆகவே இந்த எருசலேம் நகரத்திலே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய எருசலேமிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நாம் உபத்திரவ கால பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவான்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு நகரம் தான் என்ன தெரியுங்களா? இந்த புதிய எருசலேமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்தை பாருங்கள். 3வது வசனம், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். மூன்றாவதாக இந்த புதிய எருசலேமிலே ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுங்களா? தேவன் மனிதர்களிடத்திலே எப்படி இருக்கிறாராம்? வாசமா இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கும்போது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே இருந்தார் என்று நாம் படித்தோம். அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருந்ததை நாம் படிக்கிறோம். அடுத்ததாக சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கினது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு அநேக பரிசுத்தவான்களிடத்திலே தீர்க்கதரிசிகளிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? வந்து இறங்கினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிரந்தரமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த புதிய பூமியிலே இதை போன்று அல்ல. தேவனே என்ன செய்கிறார் தெரியுமா? இங்கே பிரசன்னராக இருக்கிறார். தேவனே இங்கே இந்த புதிய எருசலேமிலே இந்த பூமியிலே அவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அற்புதமான காரியம். 1 கொரிந்தியர் 13:12 பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாமே எப்படி இருக்குது? நிழலாட்டமா இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த புதிய பூமியில தேவனை நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முகமுகமாய் நாம் என்ன செய்வோம்? தரிசிப்போம். ஏன் தெரியுமா? தேவனே இங்கேயே என்ன செய்வார் என்றால் நம் மத்தியிலே அவர் வாசம் செய்வார் என்று சொல்லி படிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை என்ன செய்வோம்? தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். நாம் பரலோகத்திலே இந்த புதிய எருசலேமிலே ஏதோ ஒரு மாயாஜாலமாக ஆண்டவரை பார்க்க மாட்டோம். ஏதோ வேற ஒரு வழியில, வேற ஒரு மீடியாவுல, வேற ஒரு மீன்ஸ்ல அப்படி கடவுளை பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். இந்த புதிய எருசலேம்ல, புதிய பூமியில நம்ம எப்படி பார்ப்போம் என்றால், இங்கே யோவான் சொல்லுகிறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இங்க இருக்கிறாரு? நமக்கு தெரியாது இல்லையா? அங்க பரலோகத்துக்கு போகும்போதுதான் நம்ம பார்ப்போம் அவர் எப்படிப்பட்டவர், தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், பிதாவாகிய தேவன் யார். அவரை இருக்கிற வண்ணமாகவே நம்ம என்ன செய்வோம்? அவரை தரிசிப்போம். அதுதான் அந்த புதிய வானம், புதிய பூமி, அந்த புதிய எருசலேமாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த எருசலேமிலே நடக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காட்சி என்ன தெரியுமா? 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. நாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தை படித்தோம். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதே இல்லை, எல்லாமே மறைஞ்சு போயிடுது, எதுவுமே நினைவுல இருக்காது. அங்கே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, எதுவுமே கிடையாது. நாம் தேவனோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். மரணம் இல்லாத ஒரு உலகம் இல்லையா? வியாதி இல்லாத ஒரு உலகம், வருத்தம் இல்லாத ஒரு உலகம், கண்ணீர் இல்லாத ஒரு உலகத்திலே நாம் போக போகிறோம் பெரியமானவர்களே. அடுத்ததாக நாம் படிக்கிறோம் 22வது வசனம், 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயம் இல்லாத ஒரு பூமி தான் என்ன தெரியுமா? இந்த புதிய பூமி, அதாவது புதிய எருசலேம். எருசலேமிலே என்ன கிடையாது? தேவாலயம் கிடையாது. அது பிறகு நாம் படிக்க இருக்கிறோம். அடுத்ததாக 23வது வசனத்திலே சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு பூமி, புதிய பூமி. இந்த பூமியில சூரியன் சந்திரன் இல்லைன்னா என்னாக நினைச்சு பாருங்க, எவ்வளோ. ஆனா அந்த பூமியில சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அடுத்ததாக அதே போல 22:5 நாம் படிக்க முடியும். 21ஆம் அதிகாரம் 27வது வசனம், 21, 27 கடைசி பகுதியில பாருங்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எல்லாரும் பிரவேசிச்சிட முடியாது. இந்த புதிய வானம், புதிய பூமியில, இந்த புதிய எருசலேம்ல யார் மட்டும்தான் பிரவேசிப்பாங்களாமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே பிரவேசிப்பார்கள். அடுத்ததாக 22:3 பாருங்க.
இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த பூமியில, இந்த பூமி இல்ல, அந்த புதிய பூமியில, அந்த புதிய எருசலேமிலே இருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். இப்பொழுது நாம் நேரம் கடந்து போகிறது. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரை பற்றி இந்த புதிய வானம், புதிய பூமியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் எங்கே படிக்கிறோம் என்றால் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆட்டுக்குட்டியானவரை பற்றி தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இங்கே ஆட்டுக்குட்டியானவர் இந்த புதிய வானம், புதிய பூமியிலே எப்படி இருக்கிறார் என்றால் ஆலயமாக இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? இங்கே படிக்கிறோம். ஆலயமாக இருக்கிறார். ஆலயம் இல்லாத ஒரு காலம் என்பது இல்லவே இல்லை. யூதர்களுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காலத்திலும் என்ன இருந்தது? ஆலயம் இருந்ததை நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் அவர்களுக்குள் இருந்தது. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அதற்கு பின்பதாக சாலமோன் கட்டின ஆலயம் இருந்தது. அதற்கு பின்பதாக ஏரோதுவின் ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்தது. இந்த உபத்திரவ காலத்திலே கூட என்ன கட்டப்படும்? தேவாலயமானது என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அது 1000 வருட அரசாட்சி காலத்திலும் அந்த தேவாலயம் என்ன செய்யும்? அது கடந்து போகும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த புதிய பூமியிலே, அந்த எருசலேமிலே ஆலயம் இல்லாத ஒரு அதாவது உலக பிரகாரமான கற்களாலே கட்டப்படாத ஒரு ஆலயம். ஆனால் யார் ஆலயமாக இருப்பார் என்றால் தேவனே அந்த இடத்திலே எப்படி இருக்கிறார்? ஆலயமாக இருக்கிறார். தேவனும் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இந்த வார்த்தை கவனித்தீர்களா? இந்த அதிகாரத்திலிருந்து 21, 22 படிக்கும் பொழுது அங்கே தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் என்கின்ற அந்த வார்த்தையானது எப்பொழுதுமே சேர்ந்து இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். கவனித்தீர்களா? இந்த 21, 22 அதிகாரத்திலே புதிய வானம், புதிய பூமியிலே அவர்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் திரியேகத்துவத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் எப்படிதான் இருக்கிறார்கள்? திரியேகத்துவத்தில் தான் இருக்கிறார்கள். தேவன் ஆண்டவர் அதாவது தேவன் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. இதுவரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே அவர்கள் மூவரும் ஒன்றாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே மூவரும் தனிப்பட்ட நபர்களாகவும் என்ன செய்கிறார்கள்? அதனாலேதான் இங்க சொல்லுகிறார், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயம் என்று சொல்லி அங்கே யோவான் சரியாக பிரித்து அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவே என்ன செய்ய போகிறார் என்றால் ஆலயமாக இருக்க போகிறார். அப்படின்றா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டோம். நாம் அவரை என்ன செய்வோம் தெரியுமா? ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். ஆட்டுக்குட்டியானவரை, தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோம் என்பதை இந்த பகுதியானது நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக நாம் என்ன படிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவரை பற்றி 23வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விலக்கு என்று நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விலக்கு. அடுத்ததாக 5வது வசனம் 22:5 கடைசி பகுதியிலே தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அந்த புதிய பூமியிலே சூரியன், சந்திரன் எந்த ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்யாதுன்னா இருக்கவே இருக்காது. ஆனால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? 25வது வசனத்தை பாருங்கள். 21, 25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியால், ராக்காலமே கிடையாது. அப்படின்னா என்ன? இரவு என்பதே கிடையாது. எப்பொழுதுமே என்னதான் இருக்கும்? பகல் தான் இருக்கும். தேவன், அதாவது பரலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன கிடையாது தெரியுங்களா? இரவு என்பதே கிடையாது. பரலோகத்திலே தேவன் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இரவு என்பது கிடையவே கிடையாது. அவர் எப்பொழுதும் வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய தேவன் என்று நாம் படிக்கிறோம். அநேக வேத பகுதிகளை நாம் படிக்க முடியும். he always shine. அவர் எப்பொழுதுமே பிரகாசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 27:1 நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று நாம் படிக்கிறோம். யோவான் 8:12 நாம் படிக்கும் பொழுது நானே வெளிச்சம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல 1 யோவான் 1:5 நாம் படிக்க முடியும். தேவன் வெளிச்சமாக இருக்கிறார்.
அந்த வெளிச்சமுள்ள தேவனே இந்த புதிய எருசலேமிலே அந்த நகரத்திலே வெளிச்சமாக அங்கே இருக்க போகிறார். எப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் படிக்கிற வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பிரிக்கப்படுகிறது. இந்த அதாவது பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் சூரிய ஒளி வெளிச்சம் என்ன செய்ய முடியாது, உள்ள போகவே முடியாது இல்லையா? ஃபுல்லா கர்டன் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, மூடிய ஒரு துளி வெளிச்சம் கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் அங்கே அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னதுங்க? பொன்னினால் செய்யப்பட்ட விளக்கு தண்டு என்று படிக்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. அது எதைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்றால், அந்த குத்து விளக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது இல்லையா? அப்ப அது எதை காட்டுகிறது என்றால், அந்த எப்படி அந்த தேவன் இருக்கக்கூடிய இடத்திலே எந்த ஒரு அந்நிய வெளிச்சம் வந்துதான் அதை பிரகாசிக்கணும்னு இல்லையோ, தேவனே அந்த இடத்திலே அவர் எப்படி இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறாரோ, அதை போல இந்த புதிய பூமியிலே, இந்த புதிய எருசலேமிலே வேறொரு ஒரு ஒரு சூரியன் இருந்துதான் பிரகாசிக்கணும்னு அர்த்தம் இல்ல. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே என்ன செய்கிறார் தெரியுமா, அங்கே பிரகாசமாக இருக்கிறார். எப்பொழுதுமே அந்த தேசமானது, அந்த நகரமானது எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்கிறது. இருள் என்பது அங்கே துளி அளவு கூட வருவதே கிடையாது. அடுத்ததாக ஆட்டுக்குட்டியானவரை பற்றி படிக்கும்போது 21:27 படிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் என்ன செய்வார்கள், பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகம் இது யாருடைய புஸ்தகம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் என்று நாம் படிக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை, இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை 2 கூட்ட ஜனங்கள் 2 வெவ்வேறு இடத்திலே இருக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும், அதனுடைய முக்கியத்துவத்தின் அடையாளத்தை. முதலாவது அவிசுவாசிகள். எங்கே தெரியுமா? 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது வசனத்திலே 15வது வசனத்தை பாருங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தினுடைய மேன்மை அவிசுவாசிகளுக்கு அவர்கள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நிற்கும் பொழுதுதான் அந்த ஜீவ புஸ்தகத்தினுடைய மேன்மையை என்ன செய்வார்கள் தெரியுமா, அறிந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா? அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எங்கே போகிறான், அக்னி கடலிலே அங்கே தள்ளப்படுகிறான். 2வது கூட்டம் யார் தெரியுமா? விசுவாசிகள். 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே படிக்கிறோம் பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இன்னொரு கூட்டம், விசுவாசிகளுடைய கூட்டம். இவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தினுடைய மேன்மையை உண்மையாலுமே நாம் என்ன செய்ய முடியும் தெரியுமா, புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பெயர் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா, எழுதப்பட்டிருக்கு. அதனாலேதான் நாம் எங்க பிரவேசிக்கிறோமா, அந்த புதிய வானம், புதிய பூமியிலே, புதிய எருசலேமிலே நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இங்கே யாரெல்லாம் இதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடைசியாக 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர கண்டேன் என்று படிக்கிறோம். இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இங்கே 2 சிங்காசனங்கள் அல்ல, கவனித்தீர்களா? இங்கே 2 சிங்காசனங்கள் அல்ல. எத்தனை சிங்காசனம் தான் இருக்குது? ஒரே சிங்காசனம். ஐயா அங்க பாருங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்திலே 4ஆம் அதிகாரம் படித்தோம். ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். அதிலே யார் உட்கார்ந்திருந்தார்? பிதாவாகிய தேவன் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பார்சத்திலே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இன்னொரு சிங்காசனம் இல்லை. பரலோகத்திலே ஒரே சிங்காசனம் தான். மூவருக்கும் 3 சிங்காசனம் கிடையாது, ஒரே சிங்காசனம் தான். அதே ஒரு வடிவத்தை தான் எங்கே நாம் பார்க்கிறோம் தெரியுமா? இந்த புதிய பூமியிலே நாம் பார்க்கிறோம், புதிய எருசலேமிலே பார்க்கிறோம். இங்கேயும் ஒரே சிங்காசனம். அதுல யார் இருக்கிறார்கள்? மூவரும் அங்கே பிரசன்னமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க இருந்து என்ன தண்ணி ஓடுது? அங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே தண்ணீர் ஓடினது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த பூமியில என்ன தண்ணி ஓடுதுங்க? 22ஆவது அதிகாரம் 1 வசனத்துல தெளிவான, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அங்கே சாதாரண தண்ணி இல்ல, இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தண்ணி அல்ல. அங்கே ஓடக்கூடிய தண்ணி என்ன தெரியுங்களா? ஜீவ தண்ணீர். இதெல்லாம் சயின்ஸ்னால சொல்ல முடியுமா? அவங்க சொன்னா இது பைத்தியக்கார வசனம் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனா
இதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள அங்கே சுத்தமான நதி என்ன ஆகிறது என்றால், அங்கே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து என்ன செய்கிறது? புறப்பட்டு போகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்வோம்? பாருங்கள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். நம்முடைய நெற்றிகள்ல இயேசு கிறிஸ்துடைய நாமம் பதிக்கப்பட்டிருக்கும். நாம அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. என்ன செய்வோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அங்க யாருமே ஐடலா இருக்க மாட்டோம். சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். என்ன படிக்கிறோம்? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. இந்த சேவித்து என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை. யெகோவா தேவனுக்கு ஆலயத்திலே ஊழியம் செய்கிறார்கள் அல்லவா? அந்த சேவையை குறித்து தான் இந்த இடத்திலே அதே வார்த்தையை தான் இங்க யோவான் பயன்படுத்துகிறார். சேவித்து. அப்ப தேவனை, ஆட்டுக்குட்டியானவரும் தேவனையும் அந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவரை நாம் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருப்போம்? சேவித்துக் கொண்டே இருப்போம் என்பதை தான் இங்கே இந்த வசனம் காட்டுகிறது. 4வது வசனத்திலே அவருடைய ஊழியக்காரரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவரை நாம் என்ன செய்வோம் தெரியுமா? முகமுகமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக தான் அவர் புதிய வானம் புதிய பூமியிலே அவர் வெளிப்பட போகிறார் என்பதை இங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவான் மூலமாக அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு நேராக தான் நம்முடைய பிரயாணம் இருக்கிறது. அதனாலதான் சொல்கிறார், மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆயிடும் தெரியுமா? அழிஞ்சு போயிடும். ஒண்ணுமே இல்லாம தேவன் நமக்கு மிக சிறந்த ஒரு இடத்தை என்ன செய்ய போகிறார்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிறார். ஆச்சரியமான காரியம். நமக்காக ஒரு புதிய வானத்தையே சிருஷ்டிக்க போகிறார். நமக்காக ஒரு புதிய பூமியே சிருஷ்டிக்க போகிறார். நமக்காக ஒரு புதிய எருசலேமை சிருஷ்டிக்க போகிறார். நம்மோடு கூட என்றென்றைக்கும் என்ன செய்ய போகிறார்? இருக்க போகிறார் இல்லையா? என்றென்றைக்குமே இருக்க போகிறார். இனிமேல் என்ன கிடையாது? முடிவே கிடையாத ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இல்லையா? ஒருவன் ரட்சிக்கப்படாமல் போவான் என்றால் அவனுடைய முடிவு எவ்வளவு அகோரமாய் இருக்கும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் இல்லாததினாலே அவன் எங்க போகிறான் என்றால் அக்கினி கடலிலே நித்தியமாக போகிறான். ஆனால் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து அந்த மேலான வாழ்க்கைக்காக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த நகரத்திற்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடுனாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்க, தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அதை போலவே நாம் ஓடுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.